வணக்கம் நண்பர்களே, ரிச்மென்ஸ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. நேற்று சசிகுமார் அவர்கள் நடித்த நந்தன் திரைப்படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே ஒரு ஆகச்சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு உங்ககிட்ட எல்லாம் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நந்தன் திரைப்படம் தமிழுக்கு ஒரு புதிய கதைக்களம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது போன்ற கதைகள் வந்தாலும் இந்த அளவுக்கு அப்பட்டமான உண்மைகளை யதார்த்தமாக எடுத்து சொன்ன திரைப்படங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய கதை சுருக்கம் என்னென்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது. அந்த தேர்தலில் பஞ்சாயத்தில் நிற்கிறதுக்கு, தலைவராக நிற்கிறதுக்கு போட்டியின்றி கிராமத்தார்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுதான் அந்த கிராமத்தில் நடைமுறையாக இருக்குது. ஆனால் அரசு அந்த கிராமத்தை ரிசர்வ் தொகுதியாக, அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனி தொகுதியாக அறிவிக்குது. அப்படி அறிவிக்கிறப்போ அந்த கிராமத்தில் இருக்க பெரும்பான்மையான மக்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, யாரை நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. கதையை மேலோட்டமாக பார்க்கும்போது கதையில் இயக்குனரே சொல்கிறாரு, இந்த கதையில் நான் சொல்கிறது பொய் அப்படின்னா நீங்கள் என்னை கேட்கலாம், நான் கூட்டிகிட்டு போய் நிரூபிக்கிறேன், நான் சொன்னது பொய்யா இல்லை உண்மையா, இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு. அது பொய்ன்னு யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா பஞ்சாயத்து தேர்தல் அப்படிங்கிறது இப்போது எல்லாமே பெரும்பான்மையாக அந்த கிராமங்களில் யார் இருக்காங்களோ அவங்களை சார்ந்த, அவங்க சமூகத்தை சார்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது தான் நடைமுறையில் இருக்குது. பஞ்சாயத்து தலைவராக பெண் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு சார்பாக அந்த பெண்ணின் கணவரோ இல்லை அந்த பெண்ணின் மகனோ தான் அந்த தலைமை பொறுப்பு, அதாவது பஞ்சாயத்து தலைவருக்கு உண்டான எல்லா வேலைகளையும் செய்கிறவராக இருப்பார். கையெழுத்து போடுற அதிகாரம் மட்டும் அந்த பெண்ணுக்குடையதாக இருக்கும். இப்படி தான் பெரும்பாலான இடங்களில் நடக்குது. இந்த நடைமுறை எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது, யாருக்கும் ஒன்றும் தெரியாதெல்லாம் இல்லை. இதில் கதையில் என்னங்க வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு அதிகாரத்துக்கு வர்றதுங்கிறது எவ்வளோ ஒரு சவாலான விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. நான் இந்த படத்துடைய கதையை இவ்வளோ தான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆனால் இந்த கதையை நான் சொல்கிறத விட இந்த படம் பார்த்த பிறகு என் மனசில் தோன்றின என்னுடைய வாழ்வியல் அனுபவங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். சினிமாங்கிறது சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஊடகம். சமூகத்தில் பெரும்பான்மையான என்ன நிலவரமோ அதை ஓரளவுக்கு மேற்பூச்சுகள் பூசி திரைப்படமாக எடுக்கிறாங்க. இந்த திரைப்படங்களில் கூட எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்னென்னா, ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இரண்டு சமூகத்தையும், அதாவது இருவேறு விதமான மக்களை மையப்படுத்தி, அதை இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா இரண்டு சமூக போர்வைக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு கதைகளை சொல்கிறாங்க. இதை நான் பேசுகிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இன்னுமே இதை வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, ஒன்று தலித் அரசியல், இன்னொன்று ஆதிக்க சாதியை பற்றின அரசியல். இந்த மாதிரியான இரண்டு சமூகங்களை வைத்து தான் சினிமாவை எடுக்கிறாங்க, கதைகளையே சொல்கிறாங்க. ஏன்னா அதுவும் கூட ஒரு பாதுகாப்பான அரணுக்குள்ளே, அதாவது நம்மளுக்கு இந்த பக்கமும் சப்போர்ட் இருக்கணும், இந்த பக்கமும் சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக கூட இருக்கலாம். இது ரெண்டும் அல்லாமல் அந்த திரைப்படத்தை ஒரு தலித் மக்களுக்கானது மட்டும், தலித் மக்கள் தான் வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லாமல் ஒரு பொது சமூகமாக, அதாவது இந்த இரண்டுக்கும் இடையில் சிறுபான்மை சமூகங்கள் நிறைய இருக்குது. நான் சிறுபான்மை சமூகங்கள்னோடனே நீங்கள் நினச்சிக்கக்கூடாது கிறிஸ்தவர்களையோ இஸ்லாமியர்களையோ சொல்கிறேன் அப்படின்னு. அப்படி இல்லை. இந்த தலித் மக்களுக்கும் பெரும்பான்மை சமூக மக்களுக்கும் இடையில் நிறைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. இவங்க சமூகத்தில் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. குறைந்த எண்ணிக்கையில்னா ஒரு ஊரில் ஒரு 5 வீடு இல்லைனா 10 வீடு, ரொம்ப பரவலான எண்ணிக்கையில் இருப்பாங்க. சில ஊர்களில் ஒரு வீட்டுக்காரங்க கூட இருப்பாங்க. அவங்கள ஒத்த வீட்டுக்காரங்கன்னு தான் சொல்லுவாங்க. நகரங்களில் இது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காது. கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் அரசியலுங்கிறது பெரும்பான்மையான மக்களுக்கு மட்டுமே அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமாக இருக்குது. நான் இந்த காணொலியில் நான் பொதுவான கருத்துக்களை சொல்கிறத விட என்னுடைய சொந்த அனுபவங்களையே சொல்லலான்னு நினைக்கிறேன். இந்த கிராமங்களில், நகரங்களில் அதிகமாக தெரிஞ்சுக்காது. கிராமங்களில் அந்த ஒரு வீடு 2 வீடு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அரசியலுக்குள்ளே வர்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை பெரிய விஷயம்னு சொல்லி நம்ம சொல்லிடுறது ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி இருக்கிற வழிகளை
அவங்க இடத்துல இருந்து உணர்ந்தால் தான் நம்ம தெரியும். ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கோ ஒரு எம்பி எலெக்ஷனுக்கோ ஒரு வேட்பாளரை கட்சிகள் தேர்ந்தெடுக்கும் போதே இந்த தொகுதியில் இவர் நின்னா இவருக்கு எவ்வளோ ஓட்டு விழுகும், இந்த ஏரியாவில் என்ன ஆளுக அதிகமாக இருக்காங்க, அவங்க சார்ந்த கட்சி நபர் யார் முக்கியமானவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து தான் பெரிய பெரிய கட்சிகளையே வேட்பாளரை நிறுத்துகிறாங்க. ஒரு எம்பி எம்எல்ஏவுக்கான வேட்பாளர் தேர்வுலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறப்போ ஒரு சாதாரண பஞ்சாயத்து தேர்தலில் எப்படி இருக்கும்? ஒரு ஊர் ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த கிராமத்துக்குள்ளே அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கள தவிர வெளியில் இருக்கிறவங்க வந்து போட்டி போட முடியாது. அந்த கிராமத்துக்குள்ளே பெரும்பான்மையான மக்கள் யார் இருக்காங்களோ அவங்க தான் வர முடியும். இப்படியான ஒரு ஒரு கட்டமைப்பு தான் நம்ம நாட்டில் இன்னமும் இருக்குது. அரசியலுங்கிறது பலருக்கும் தங்களுடைய உரிமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து சசிகுமார் ஒரு இடத்துல சொல்லுவார், இங்கே வந்து ஆள்றதுக்கு தான் வந்து உரிமை வேணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இங்கே வாழ்கிறதுக்கே உரிமை வேணும் அப்படிங்கிறப்போ அந்த வார்த்தையை அந்த இடத்துல அவர் சொல்கிறப்போ உண்மைக்கே நல்லா கண் கலங்கிட்டேன். ஏன்னா ஒரு வார்த்தையை அந்த வார்த்தையோட வழியை அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்த கொஞ்ச நாட்களுக்கு பிறகு, அதாவது 2வது பஞ்சாயத்து எலெக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது எனக்கு வந்து திருமணம் ஆன புதிது. ஒரு பெரிய நகரத்துலேருந்து ஒரு கிராமத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த கிராமத்தில் 2வது முறையாக பஞ்சாயத்து தேர்தல் நடக்குது. பஞ்சாயத்து தேர்தல் நடக்குது அப்படிங்கிறப்போ எங்கள் வீடும் பஞ்சாயத்து அலுவலகமும் அருகருகே பக்கத்தில் தான். எலெக்ஷன் நடக்கிறது அந்த வேட்புமனு பதிவு பண்ணுறதுக்கெல்லாம் இந்த ஊராட்சி மன்றங்களுக்கு, அதாவது ரொம்பவும் இன்டீரியராக இருக்கிற ஊராட்சிகளுக்கு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு அலுவலர் வந்து சம்மந்தப்பட்ட ஊர்லேயே வேட்புமனுவை பதிவு பண்ணிட்டு போவார். அவர் 7 நாட்களுக்கு அந்த ஊருக்கு வந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் வேட்புமனுக்கள் எல்லாம் தாக்கல் பண்ணுறவங்களெல்லாம் வேட்புமனுக்கள் எல்லாம் வாங்கிட்டு போவார். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கிறப்போ எனக்கு அரசியல்னாலே சிறு வயதிலிருந்து ஒரு ஆசை, ஆர்வம், அதை இன்னும் ஒரு விருப்பம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இல்லை, நாங்களும் முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஒத்த வீட்டுக்காரங்க. ஊரில் ஒரு பேர் சொல்லக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் நாங்கள் அந்த ஊரில் ஒரு வீட்டுக்காரங்க தான். எனக்கு பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிடணுங்கிற ஆசை இருந்தாலும் அது வந்து குடும்பத்தினரால் நிராகரிக்கப்பட்டுச்சு. உனக்கு வந்து நம்ம வீட்டில் விழுகிற 4 ஓட்டு கூட உனக்கு விழுகாது, ஊரை ஏற்றுக்கிட்டு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிறைய அறிவுறுத்தல்கள். இந்த அறிவுறுத்தல்களை எல்லாம் தாண்டி பல பிடிவாதங்களுக்கு இடையில் நான் என்ன பண்ணேன், சரி பஞ்சாயத்து தலைவராக வேணாம், ஒரு வார்டு மெம்பராக நான் நிற்கிறேன். வார்டு மெம்பராக நின்னா துணைத் தலைவராகிறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்டு மெம்பருக்காக பதிவு பண்ணேன். அந்த பஞ்சாயத்து தேர்தல் வந்த புதிது அப்படிங்கிறதுனால பெரும்பான்மையான மக்களுக்கு அங்கே அந்த வார்டு மெம்பருக்கு உண்டான தகுதி என்ன, அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறதுல ஒரு அவேர்னஸ் அப்போ இல்லை. ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு 5-6 நபர்களை நிற்க வச்சாங்க. அதில் நானும் ஒரு நபர். இப்படி போகிற இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் திரைப்படங்களில் வர்றது போல் பல சாதிய பிரச்சனைகள், நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களும் நடக்கும். அந்த விஷயங்களுக்கு நடுவில் நானும் மாட்டிக்கிட்டேன். எப்படி மாட்டிக்கிட்டேன்னா, நான் நின்னது ஒரு வார்டு மெம்பருக்கான பதவி. அந்த வார்டு மெம்பருக்கான பதவி கடைசியில் எப்படி ஆச்சுன்னா, இந்த வார்டில் இவங்களை வந்து நிற்கக்கூடாதுன்னு நீங்கள் விளக்குனீங்கன்னா எங்கள் ஆளுங்களை ஒருத்தங்களை நாங்கள் நிற்க வைப்போம், அப்படி நிற்க வச்சா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், பஞ்சாயத்து தலைவராக்குறோம் அப்படின்னு பேசி முடிவு பண்ணி கடைசியாக என்னுடைய காதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தது இந்த செய்தி, நீங்கள் வந்து வாபஸ் வாங்கணும். வாபஸ் வாங்கணும்னு சொல்கிறவங்க அந்த கடைசி நாள் மதியம் 2 மணி வரைக்கும் அந்த வார்டுக்கு வேறு ஒரு நபரை நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு யாருமே நிறுத்தவே இல்லை. யாருமே நிறுத்தாமலே என்னை வாபஸ் வாங்க சொல்கிறாங்க. நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், என்னால் முடியாது, நான் வாபஸ் வாங்க மாட்டேன். குடும்பமாக அரசியலான்னு வர்றப்போ அரசியலே போதும் அப்படின்னு போகிறவங்க வேணால் அரசியலில் ஒரு பெரிய முக்கிய இடத்த பிடிக்கலாம். ஆனால் குடும்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க அரசியலுக்கு போனால் அரசியலில் அந்தளவுக்கு நம்ம வந்து பெரிய ஆளாக வரவே முடியாது. நம்ம ஊரில் ஒரு வீட்டுக்காரங்க இருக்கோம், ஊரை எதிர்த்துக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நீ இதை வந்து வாபஸ் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த நெருக்கடிக்கு நானும் தள்ளப்பட்டேன்.
கடைசி வரைக்கும் அந்த வார்டுக்கு புதுசாக யாரையுமே நாமினேஷன் தாக்கல் பண்ண வைக்கவே இல்லை. மணி 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ வரைக்கும் வந்து எனக்கு பலவிதமான நெருக்கடிகள் எங்கள் வீட்டிலையே. ஏன்னா நம்ம இந்த ஊரில் குடி இருக்கணுமா வேணாமா, ஊரை எதிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, இப்படிங்கிற நெருக்கடிகளுக்கு மத்தியில் வேறு வழி இல்லாமல் நான் 4:30 மணிக்கு போய் நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஏம்மா மணி 4:30 மணி ஆகுது, இப்போ வந்து நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அன்ன போஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வார்டில் யாருமே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணவே இல்லை, நீங்கள் ஏம்மா வாபஸ் வாங்குறீங்க, நீங்கள் அமைதியாக இருங்க, இன்னொரு அரை மணி நேரம் நீங்கள் தான் வார்டு மெம்பர், கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். உண்மைக்கே அது எனக்கான வாய்ப்பாக இருந்தாலுமே எனக்கு வேறு வழி இல்லாத நெருக்கடினால் நான் வாபஸ் வாங்கிட்டேன். அதுக்கு பிறகு 4:30 மணிக்கு மேலே கிட்டத்தட்ட அந்த கடைசி 10 நிமிடங்களில் வேறு ஒரு பெயர் தெரியாத ஒரு மனிதரை கூட்டிகிட்டு வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணி அந்த வார்டுக்கு அவரை வந்து மெம்பராக்குனாங்க. கடைசியில் எனக்கு நெருக்கடி கொடுத்த நபர் அந்த பஞ்சாயத்தில் வந்து ஜெயிக்கலை அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனாலும் அரசியலுங்கிறது திரைப்படத்தில் காட்டுற மாதிரி பெரும்பான்மையான மக்களுக்கு மட்டுமானதாக தான் இருக்குது. இது ஒரு பெரிய விஷயமா, ஊரில் இதெல்லாம் சகஜம்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை தான். ஆனால் இதுக்கு பிறகும் நிறைய அனுபவங்களை நான் பார்த்துருக்கேன். அரசியலுங்கிறது நம்மளுடைய ஆசைகளில் எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆசை இருக்குமோ, அது எவ்வளோ தோல்விகள் இருந்தாலும் எவ்வளவு அதில் வந்து பின்னோக்கி போனாலும் நம்ம அதை விடமாட்டோம். திரும்ப மீண்டும் மீண்டும் அதை வேறு ஏதாவது ஒரு வழிமுறைகளில் நம்ம தொடர்ந்து பயணிக்க தான் பார்ப்போம். அப்படி தான் எனக்கு வேறு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு புதிய அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கட்சியில் இணைவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நானும் அந்த கட்சியில் இணைஞ்சேன். அந்த கட்சியில் நான் இணையிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நமக்கு ஒரு எந்த பின்புலமும் இல்லாததுனால தானே நம்மளால் ஒரு வார்டு மெம்பராக கூட நிற்க முடியல. அப்படிங்கிறதுக்காகவே நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கணும், நமக்கான ஒரு பலமாக ஒரு கட்சி தான் இருக்கும், கட்சி சார்ந்த அரசியல் தான் நம்மளை வந்து பலப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு கட்சியில் இணைஞ்சேன். இன்றைக்கி வரைக்கும் இருக்கேங்கிறது வேறு விஷயம். அந்த கட்சியில் இணைஞ்சு கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு திரும்பவும் பஞ்சாயத்து தேர்தல் வந்தது. இந்த முறை வந்து நான் வந்து கவுன்சிலருக்காக நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்படிங்கிறத விட எங்கள் கட்சி வந்து அனைவரும் நின்று தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கொடுத்ததுனால நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் கவுன்சிலருக்காக நின்றோம். ஒரு சாதாரண பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது கவுன்சிலர் பதவிங்கிறது இதை விடவும் அதிகமான பரப்பளவு கொண்டது. அதாவது 5000 ஓட்டு இருக்கிற பகுதிங்கிறது கிராமப்புறங்களில் ரொம்ப பெரிய விஷயம். அந்த பகுதிகளில் யார் முக்கியமானவங்களோ, அந்த பகுதிகளில் எந்த மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது மாதிரியான வாய்ப்புகளும், அந்த மாதிரி தேர்தல்களில் அதாவது கவுன்சிலராக நிற்கிறதுக்கு வாய்ப்பு, அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. நம்ம என்னதான் கட்சி சார்பில் நின்னாலும் பெரிய பெரிய கட்சிகளுக்கு நடுவில் நம்ம சும்மா வெறும் சுண்டலி மாதிரி தான். இதில் நல்ல விவரம் தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க, யாரையும் பகைச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் அனுசரித்து போகிறவங்களும் இருக்காங்க. நமக்கு தான் ரொம்ப ஆர்வ கோளாறு அதிகமாச்சே, சரி நம்மளும் எல்லோரும் மாதிரியும் நிற்போம் அப்படின்னா, இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு கவுன்சிலராக நிற்கிறதுக்கு கூட சாதி பலம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு பணபலமும் முக்கியம். இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோன்னா, நம்மளை விட ஒரு கோமாளியும் ஏமாளியும் உலகத்தில் வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த கவுன்சிலர் எலெக்ஷன்லேயும் வந்து எனக்கு நடந்த அனுபவங்களையெல்லாம் சொல்லணுன்னா ரொம்பவும் நகைப்புக்குரியதாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா வேதனைக்குரியதாகவும் இருக்கும். அரசியலுங்கிறதே பணபலமும் அதிகார பலமும் ரொம்பவும் இருக்கிற ஒரு இடம். அங்கே போய் நம்மளை மாதிரியான ஆட்களெல்லாம் களத்தில் இறங்கணும் அப்படின்னா, இந்த திரைப்படத்தில் சொல்லுவாங்களே, போய் ஓரமாக விளையாடு அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம ஒரு ஓரமாக நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் விளையாட்டு போல தான் இருக்கும். ஒரு வாக்கு சேகரிக்கிறதுக்கு பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டா கூட, இதோ வரோம், சாயங்காலம் வரோம், அரை மணி நேரத்தில் வரோம், நீங்கள் இந்த தெருவில் போயிட்டு வாங்க, நாங்கள் அடுத்த தெருவு வர்றதுக்குள்ளே உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, நமக்கு பின்னாடி ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? எல்லாம் ஒன்று சொந்த பந்தம், மாமன் மச்சான், அத்தை மாமா இப்படி இருப்பாங்க. அவங்கள பகைச்சிக்கிட்டு நான் உனக்கு பின்னாடி வந்தேன்னா இந்த கேள்வி வரும். அப்போ நமக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. கட்சிக்காரங்களாவது வருவாங்க அப்படின்னா, கட்சிக்காரங்களும் வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் பாருங்கள், நாங்கள் எங்கள் ஏரியாவில் பார்த்துக்குறோம் அப்படி தான் சொல்லுவாங்க.
இதையும் தாண்டி நம்ம ஆர்வக்கோளாறில் நானும் என் கணவரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் பண்ணி வாக்குகள் சேகரித்து நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தோம். இதில் நடந்த காமெடியெல்லாம் சொல்லணுன்னா அது அதை விட காமெடி. அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணுன்னா, வாங்க வாங்க, ஓ எலெக்ஷனில் நிற்கிறீங்களா, 2 பேரும் ஜோடியாக வரவும் நான் கூட எங்கே உங்கள் பொண்ணுக்கு கல்யாண பத்திரிக்கை தான் வைக்கிறதுக்கு வரீங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னே சொல்லி எல்லாரும் நம்மளை வந்து அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நிஜமாகவே இப்படி தான் எல்லாருமே கேட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து இப்போ பத்திரிகையை கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறப்போ உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு தான் பத்திரிக்கை வைக்க வந்தீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதையும் தாண்டி அந்த தேர்தலில் ஏதோ சில கணிசமான வாக்குகள் வாங்கினேன் அப்படின்னாலும் ஒரு அரசியலுங்கிறது, அரசியலில் நம்ம இருக்கணும், நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பின்னாடி நம்மளுடைய சாதி அமைப்புகள் நம்மளுக்கு வந்து பக்கபலமாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான். கட்சி நிகழ்ச்சிகளாகட்டும், எல்லா கூட்டங்களுக்காகட்டும் தவறாமல் எந்த ஒரு நிகழ்ச்சிகள், சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் தவறாமல் கலந்துக்குவேன். எனக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கிறதுனால அந்த பொறுப்புக்கு உண்டான வேலைகளை நான் சிறப்பாக செய்வேன். அப்படி இருந்தாலுமே ஒருத்தர் கேட்குறாரு, நீங்களாம் ஏமா இவ்வளோ மெனக்கெட்டுக்கிட்டு எல்லா மீட்டிங்கும் வரீங்க, உங்களால் எம்பி ஆக முடியுமா இல்லை எம்எல்ஏ ஆக முடியுமா? உங்கள் தொகுதியே ஒரு ரிசர்வ் தொகுதி, நீங்கள் இந்த தொகுதியில் இருந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு இந்த கட்சியிலலாம் வந்து வேலை செய்கிறீங்க? போய் பொழப்ப பார்க்காம கட்சியில் சேர்கிற எல்லாருமே எம்பியா எம்எல்ஏவா ஆகணுங்கிறதுக்காகவே கட்சியில் சேர்றாங்க அப்படின்னா மற்ற பொறுப்புகளுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் கட்சி விசுவாசிகளுக்கும் என்ன வேலை? இதுக்கு காரணம் அரசியலுங்கிறது ஒரு தனி மனிதனுக்கானது இல்லை. இப்போ நான் கட்சியில் சேர்றேன்னா நான் எத்தனை பேர் கூட்டிகிட்டு வர முடியும், எனக்கு பின்னாடி என் சமூகத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னுடைய பலமே இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் எல்லா இடத்திலும் நம்ம ஒரு ஓரத்தில் 10ஓட 11 தான் இருக்கப்படுவோம். திரைப்படங்கள் சமூகத்தை சித்தரிக்குதுங்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த திரைப்படங்கள் கூட சாதிய போர்வைகளுக்குள்ள பல உண்மைகளையும் மூடி மறைக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒரு சாதாரண மனுஷியாகவோ ஒரு சாதாரண நபராகவோ அரசியலில் தனக்கான இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது, அதுக்கான முயற்சிகள் செய்கிறதுங்கிறதெல்லாம் சின்ன விஷயம்லாம் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன் பெரிய விஷயம் அப்படின்னா, அங்கே இருக்கிற உள் அரசியல், அங்கே இருக்கிற உண்மையான கள நிலவரமே வேறு. திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி இங்கே ஆள்றதுக்கு மட்டும் இல்லை, வாழ்கிறதுக்கும் தனி உரிமை வேணும். இப்படி இருக்கும் பட்சத்தில் அரசியல் பேசுகிறதுக்கு கூட தனி உரிமை வேணும். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற போது, இந்த சேனலை ஆரம்பித்ததுக்கான நோக்கமே நான் இங்கே அரசியல் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இங்கேயும் எனக்கு என்ன கிடைச்சது தெரியுங்களா? நீ அரசியல்லாம் பேசாத, தேவையில்லாததெல்லாம் பேசாத, கான்ட்ரவர்சியலாக பேசாத, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறது, இப்படிங்கிற பதில் தான் வருது. இதை தாண்டி நம்முடைய நலம் விரும்பிகள், நமக்கு நல்லது பேசுகிறேன் அப்படிங்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? உங்களுக்கு எதுக்குங்க அந்த வேண்டாத வேலையெல்லாம், நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பேசாதீங்க, சமையல் நிகழ்ச்சி ஏதாவது இருந்தால் பண்ணுங்கள். பெண்கள்னாலே சமையல் நிகழ்ச்சி பேசணும், கோலம் போடுறதை பற்றி பேசணும், தையல் தொழிலை பற்றி பேசணும். இப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூகம் நம்மளே அடக்கியே தான் வச்சுருக்கு. அதையும் தாண்டி நம்ம மேலே வரணும் அப்படின்னா பல தடைகளையும் உடைச்சிட்டு தான் வர வேண்டியிருக்கு. அதுக்கு நான் கேட்குற ஒரு சின்ன ஒரு உதவியாக, நந்தன் படம் போல் திரைப்படம் எடுக்கிற இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் சரி, பொதுவாகவே இது போல் சமூகத்தால் ரொம்பவும் பின்தங்கிய மக்களுக்காகவும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு ஊடகங்கள் மூலமாக கிடச்சிருக்கு. அந்த சினிமாங்கிற ஊடகத்தை எங்களுக்காகவும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பும் நன்றியும்.